அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு கிளிட்டர் ஃபோம் சீட் வச்சு தான் மயில் தோகை மாதிரி அதில் ஒரு வால் ஹேங்கிங் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிளிட்டர் ஃபோம் சீட் 4 கலர் எடுத்துருக்கிறேன். பர்பிள் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர், எல்லோ இல்லாட்டி ஆரஞ்சு கலர், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வீடியோவில் வந்து கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அடுத்து வந்து நோட்டோட பழைய நோட்டோட பேக் சைடு அட்டை இருக்குல்ல, அதில் நான் இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷேப்புக்கு தான் நாம் வந்து அளந்து கிளிட்டர் ஃபோம் சீட்டில் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கட் பண்ண அந்த 4 பீஸையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நான் இதை வந்து 10 நான் ஒட்டி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து இதுக்கு வந்து கட்டைப்பையோட அந்த ஸ்டிக்கு தேவை. கட்டைப்பை ஸ்டிக்கு இல்லை வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஒரு உட்டன் குச்சி இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கட்டைப்பை ஸ்டிக்கில் மேலே வந்து கலர் சில்வர் டேப் இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துருக்கிறேன். அடுத்து வந்து உள்ளன் நூல் வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். இல்லையாட்டி இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட கோல்டன் கலர் லேஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதை வச்சு நான் செய்வேன். மேலே வந்து இது வந்து ஃபெவி பாண்ட் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். அதுதான் இப்போ என்கிட்ட இருந்ததுனால நான் ஃபெவி பாண்ட் வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பீகாக் ஃபெதர் இருக்குல்லையே, அதை வந்து அதையும் ஃபெவி பாண்ட் வச்சு நான் ஒட்டிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிக்கணும். அடுத்து என்கிட்ட மிரர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. அது கொஞ்சம் பெரிய சைஸ் மிரர் ஸ்டோனு. அதையும் இதுக்கு மேலே இதுக்கு நடுவில் ஒட்டிக்கிறேன். இதுக்கு நீங்கள் உள்ளே வந்து வேறு ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் இருந்தால் நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கலாம். இல்லை பாசியில் போகிறது கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஒரு அழகான ஒரு வால் ஹேங்கிங் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதை நான் வந்து வீட்டோட டோரில் நான் மாட்டி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் உங்களோட சுகத்தில் ஒட்டில இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வால் ஹேங்கிங் தான். இதுக்கு வந்து கிளிட்டர் ஃபோம் சைட் குட்டி குட்டி சீட் இருந்தால் கூட போதும். ரொம்ப அழகாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து உள்ளன் நூலில் கூட பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். லோ பட்ஜெட்டில் ரொம்ப அழகாக பண்ணிடலாம். இந்த கிராஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சா கண்டிப்பாக செஞ்சு ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப்.